குற்றவாளிகளுக்கெல்லாம் அரசு பதவி என்றது ஒரு கேள்விக்குத்த. அப்போ தமிழக அரசினுடைய மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு வீழ்ச்சியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுநருடைய இந்த ஒரு அறிக்கையே போதும்னா ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு கடப்பார வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு நிலை. ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சரை கைது பண்ணாங்க, நீதிமன்றமே காரியத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு ஏன்டா கைது பண்ணிட்டாங்க? வழக்கு போடு. சும்மா ஒரு பகுதிக்கு போய் நீ மக்கள் பணி செஞ்சீங்கன்னா அதை ஒரு போட்டோ வீடியோவை எடுத்து ரீல்ஸ் 41 பேர் செத்ததுக்கு காரணம் போலீஸ் தான், திமுக அரசு தான் அப்படின்றாரு. நாங்கள் விட மாட்டோன்றாரு. என்ன செய்வாருன்னு தெரியல. அது திமுக பிடிக்காது. அதுக்காக இந்த சைனடு என்ற சைனடு குப்பியை கழுத்துல மாட்டிட்டு சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு. குற்றவாளிகள் எல்லாம் அரசு விழாவில் கலந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலத்தின் உச்சமாக இருக்கு. அடுத்த கட்சியினுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்குது. இந்த விழா நடத்தி சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் தடாரகியின் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாரகியின் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தாவேக ஆட்சி, அதாவது விஜய் முதல்வரான பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விசித்திரங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இன்னைக்கு வந்த செய்திகள்லேருந்து சில விஷயங்களை மட்டும் நாம் பார்ப்போம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆடு திருடின வழக்கில் அவர் சிறைக்கு போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவர் வழக்கறிஞர் தான். அவரை மாவட்ட நீதிமன்றம் முதன்மை வழக்கறிஞராக நியமித்து தாவேக அரசு செய்தி வெளியிட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு காரில் ஆடுகளை திருடி சென்றதாக சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஷேக் சுல்தான் மீது வாணியம்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக அவரை நியமனம் செய்துள்ளது தாவேக அரசு. ஒரு குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்கு இருக்கும்போது அரசு வழக்கறிஞராக நியமிப்பது அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல். அந்த செயலை தாவேக சர்வசாதாரணமாக செஞ்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய கொடூரம் இது. அப்போது நாளைக்கு குற்றவாளிகள்லாம் அரசு பொறுப்பில் வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த குற்றத்துக்கு தண்டனை யாருக்கு வழங்குவாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு கண் முன்னாடி நிறைய வரும். இப்போ ஒரு குற்றவாளி நீங்கள் அரசு வழக்கறிஞர் ஆக்கிட்டீங்க, நாளைக்கு அந்த கோர்ட்டில் நிறைய வழக்குகள் வரும். அது சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருக்கட்டும், அல்லது குற்ற வழக்குகளாக இருக்கட்டும், நிறைய வழக்குகள் வரும். அப்போ இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவார்? அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி சிறைக்கு அனுப்பணும். இப்போது அவரே ஒரு குற்றவாளின்னும் போது அவர் குற்றவாளிக்கு ஆதரவாக இருப்பாரா அல்லது பொதுமக்களுக்கு ஆதரவாக இருப்பாருன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு எதிராகவும் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பணத்தை வாங்கிட்டு செயல்படுவார். இப்போ சொத்து விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் அடுத்தவங்க சொத்தை 2 டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் இப்படி போட்டு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிற சூழ்நிலை தான் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அந்த சொத்து அபகரிப்பு சொத்து விஷயமா வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் அரசு தரப்பு தான் வாதங்களை சரியாக எடுத்து வைக்கணும். இவன் தவறு செஞ்சிருக்கான், இவங்க அப்பாவி, இவங்களுக்கு தான் இந்த இடம் போய் சேரணும், இவன் திருட்டுத்தனமாக 2வது டாக்குமெண்ட் போட்டிருக்கான், இவனை கைது செஞ்சு சிறையில் இப்படி வாதங்கள் பண்ணணும். அப்போது ஆடு திருடன வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அரசு வழக்கறிஞராக மாறிட்டதுனால நீதியின் பக்கம் நின்று அப்பாவி மக்களுக்கு நீதி பெற்று தர முடியும்? இது முடியாது. இது ஒவ்வொரு முறையும் விஜய் சொல்றது என்னன்னா, எங்கள் ஆட்சி வந்தால் ஊழலும் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவனே விடவும் மாட்டேன்றாரு, ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன்றாரு, ஊழல் செஞ்சவங்களெல்லாம் கூட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாரு. அது ஒரு விஷயம். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இவருடைய வாக்குறுதிகள் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காற்றில் பறந்துக்கிட்டே இருக்கு. இவர் எல்லா குற்றவாளிகளையும் அரசு பொறுப்பில் நியமனம் செய்கிறார். இது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் நியமனம் செய்யப்படுறாங்கன்னா அப்போ விஜய் முதல்வருக்கு தகுதி இல்லாத நபராக தான் நம்ம பார்க்க முடியும். தனியாக வசித்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முன்னாள் பகுதி செயலாளர் வேம்புலி இவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். அதாவது போக்சோ சட்டத்தில் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கார் ஜம்புலி. இன்னைக்கு நடந்த எம்எல்ஏ ஃபங்க்ஷன், அதாவது அரசு ஃபங்க்ஷன், அரசு நிகழ்ச்சியில் இவர் முக்கிய புள்ளியாக கலந்துக்கிறார்.
அதாவது பாலியல் வழக்கில் போக்சோ சட்டத்தில் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த ஒரு நபர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இவரும் தாவேக உறுப்பினராகவே தாவேக நிர்வாகியாகவே கலந்துட்டாருன்னா அப்போது மூச்சுக்கு முன்னொரு தடவை இவர் பேசிட்டு இருந்தார் இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி, சார் ஸ்டாலின் சார் உங்கள் ஆட்சியில் என்ன சார் இவ்வளோ கொலை நடக்குது, உங்கள் ஆட்சியில் என்ன சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் ஆட்சியில் என்ன சார் போதை வஸ்துகள் விற்பனை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுட்டு இருந்தார். இப்போ அந்த டைலாக்கு நேர் மாற்றமாக இன்னைக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த ஒரு நபர் ஜம்புலி பேரை பார்த்தாவே பழங்கால எம்ஜிஆர் படம் ஞாபகம் வருது, வில்லன் பேர் படமாக வருது ஜம்புலி. அப்போ அவர் இன்னைக்கு அரசு விழாவில் கலந்துக்கிட்டார். இது இப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னைக்கு தாவே காட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொலைகள், பாலியல் வன்கொடுமை, ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்தவனமாகவே இருக்கு. கொள்ளைகள் எல்லாமே நடக்குது, அட்ராசிட்டி, அநியாயம், அக்கிரமம் எல்லாமே நடக்குது. இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் விஜய் தரப்போ வாயே திறக்காம இவங்க எதில் மும்முரமாக இருக்காங்கன்னு சொன்னால் அடுத்த கட்சியை உடைக்கிறது, அடுத்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, அல்லது அடுத்த கட்சியினுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறது. இந்த விழா நடத்தி சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அது பழமொழி சொல்லுவாங்கல்ல, ரோம் பற்றி எறும்போது நீரும் மன்னர் பிடில் வாசித்திருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான சீர்கெட்ட நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர் ஒரு மாய உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் சினிமாத்துவமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போது இது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு மிக எதிராக அமையும். நேற்று கூட அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சரை கைது பண்ணாங்க, நீதிமன்றமே காரியத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு ஏன்டா கைது பண்ணிட்டாங்க, வழக்கு போடு, அவதூறாக பேசினாருன்னா வழக்கு போடு, கைது பண்ணுறதுக்கெல்லாம் முகாந்தரம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஓன் ஜாமீனே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ மூக்கொடைக்குது பாருங்க. மூக்கொடைஞ்ச ஒரு நிலை தானே தாவேக்காவுக்கு. ஒருத்தரை கைது பண்ணி நீதிமன்றம் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் சரியான ஆவணங்கள் இருந்திருந்தால் நீதிபதி அவர் ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பார். ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாதுக்கிட்ட. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான அரசுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உதாரணம் நான் சொல்கிறேன். அதேமாதிரி தாவேக்காவுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு போலீஸ்காரன் தான் குற்றவாளின்றாரு, போலீஸ்காரன் தான் கொலை பண்ணாங்கன்றாரு. அப்போ வழக்கு தொடுக்கணும்னா இவர் மீது வழக்கு தொடுத்து இவரை கைது பண்ணி இவரை சிறையில் அடைக்கணும். ஏன்னு சொன்னால் இவர் மீதே எஃப்ஐஆர் இருக்குது சிபிஐ வழக்கில். அப்படிங்கும்போது இவரே ஒரு பொது வெளியில் ஒட்டுமொத்த 41 பேர் செத்ததுக்கு காரணம் போலீஸ் தான், திமுக அரசு தான் அப்படின்றாரு. நாங்கள் விட மாட்டோன்றாரு. என்ன செய்வாருன்னு தெரியல, அது வேற விஷயம். அப்படி அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றவாளிகளுக்கெல்லாம் மாலை சூடுவதும் நிரபராதிகளுக்கு குற்றவாளி ஆக்குவது தான் தாவேக்காவுடைய ஆட்சியாக இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம். அதாவது பொதுமக்கள் பிரச்சனை காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கலாம், அல்லது கமிஷன் ஆஃபீஸில் தகவல் தெரிவிக்கலாம், அல்லது டிஜிபி ஆஃபீஸில் தகவல் தெரிவிக்கலாம், அல்லது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட தகவல் தெரிவிக்கலாம், இல்லை அரசு கிட்ட தகவல் தெரிவிக்கலாம் என்ற நிலை மாறி இன்னைக்கு அப்படியே என்ன பண்றாரு, நீங்க கவர்னர் அலுவலகத்துக்கு கவர்னர் மாளிகைக்கு எங்கிட்ட தெரிவிக்கலாம். நாங்க என்ன பண்ணணும் சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் ஆளுநர் சொல்றாரு. இந்த ஆளுநருடைய இந்த பேச்சு அதிக பிரசங்கித்தனமான பேச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு மாநிலத்தினுடைய சூழாட்சிக்கு கடப்பாரை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு நிலை. ஏன்னு சொன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆளுநர் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வெளியே இடக்கூடாது. ஆனாலும் ஆளுநர் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் மாளிகைக்கு வாங்க, நீங்க தகவல் தெரிவிங்க அப்படின்றாரு. அப்போ தாவேக அரசினுடைய மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு வீழ்ச்சியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுநருடைய இந்த ஒரு அறிக்கையே போதும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நிலை மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய RS பாரதி ஆளுநரை சந்தித்து புகார் அளிச்சிருக்கார். ஏன்னு சொன்னால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை 30 கோடி 50 கோடி தரேன், அமைச்சர் பதவி தரேன், ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கா மூவ் பண்ணுதுன்னு சொல்லி ஆதாரத்தோடு புகார் சொல்லியிருக்காரு. அதேமாரி
அதிமுக சார்பு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவரும் இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பணத்தை கொடுத்து குதிரை பேரம் நடக்குதுங்க, இந்த குதிரை பேரத்தை வந்து ஆளுநர் வந்து தலையிட்டு தடுத்து நிறுத்தணுன்றாரு. அப்போ இது நாள் வரை இந்தியா சுதந்திரம் பெற்று பல அரசுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு, எந்த ஆட்சியிலுமே இப்படி ஒரு அவலம் நடந்தது இல்லைன்னா இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்றால் முழுக்க முழுக்க இன்னும் சினிமா தொகுத்திலேயே தான் வந்து விஜய் சார்ந்தவங்களும் இருக்காங்க. ரீல்ஸ் போடுறது, சும்மா வந்து ஒரு பகுதிக்கு போய் நீ மக்கள் பணி செஞ்சீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ வீடியோவை எடுத்து ரீல்ஸு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போறாரு, இங்கே என்ன எப்படின்னு விசாரிக்கிறது கூட ரீல்ஸு. சட்டமன்ற உறுப்பினர் பஸ்ஸில் ஏறினா ரீல்ஸு, நடந்து போனால் ரீல்ஸு. அப்போது இவங்க ஆட்சி பண்ணுறாங்களா, ரீல்ஸ் ஓட்டியே இவங்க வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு துடிக்கிறாங்களான்றது தெரியல. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழக அரசு முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த சிஸ்டமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை எப்படியே நீடிச்சுன்னு சொன்னால் நிச்சயம் மக்கள் புரட்சி ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. ஆகையினால தாவேக்கா இதுலேருந்து திரும்பி அவங்க அடுத்த கட்சியிலேருந்து அவங்க கட்சியில் சேர்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இவங்க வந்து அரசின் மீது கவனம் செலுத்தினாங்கன்னா நல்லாட்சி கொடுக்கலாம். இல்லை என்றால் இந்த மோசமான ஆட்சிக்கு மக்களும் தகுந்த பாடம் கூட்டுவாங்க. இது ஒரு தவறான வரலாற்று பிழையை தாவேக்கா அரசு தொடர்ந்து ஏற்படுத்துகின்றது. குற்றவாளிகளுக்கெல்லாம் அரசு பதவி என்றது ஒரு கேலிக்கூத்தா இருக்கு. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி போன்ற விஜயுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் அரசு விழாக்களே கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு அது பேசு பொருளாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு குற்றவாளிகள் எல்லாம் அரசு விழாவில் கலந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலத்தின் உச்சமாக இருக்கு. நமக்கு திமுக பிடிக்காது, அதுக்காக வந்து இந்த சைனடு தாவேக்கா என்ற சைனடு குப்பியை வந்து கழுத்தில் மாட்டிட்டு சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால இவர் தாவேக்காவுடைய மக்களோட செயல்பாடுகளை தொடர்ந்து எதிர்ப்போம்.